வாரியா தாண்டி கட்ட தேடி வர கழுத்த நீட்ட வாரியா தனிய தேவை ஹே ஹை கைஸ், வெல்கம் பேக் டு ரெடி டு கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நான் எடிட் பண்ண போகிறோம். நான் எடிட் பண்ண வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. அதில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஸோ 2 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீசெட் லிங்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CAPCUT லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த 2 லிங்க்கையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது 2 லிங்க் இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து பீட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லேயர்லாம் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை செட் பண்ணவே போதும். எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுக்குள்ளே ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்துடுங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஆடியோன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நான் கீழே இந்த சாங்குடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு கிரியேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெடி டு கிரியேஷன் கிளிக் பண்ணி மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சுருக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு மேலே 3 டாட் இருக்கும். ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பீட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்துடும். இப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே கான்செப்ட் தான். அதே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இப்போ வந்து கட் ஆப்ஷன் தேர்ட் ஆகிற அந்த ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி இந்த பீட் மார்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டு வாங்க. கீழே இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு அந்த ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி நேம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த நேம் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஷோ ஆகும். அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து உங்களுடைய இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த 3 டாட் கிளிக் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் டு காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து உட்காந்துக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 இந்த 5 லேயர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு ஸோ கலர் அண்ட் ஃபில்லில் போங்க. அதே மாதிரி ஆட் பண்ண பிறகு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 5 லேயர் இருக்கும். 5 லேயர் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 4 லேயருக்கும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா லேயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லா பீட் மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. இந்த 2வதாக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வதாக இருக்குல்ல, உங்களுக்கு வந்து இமேஜ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2வதாக இருக்கிற இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பேக்கில் வந்து பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே பின்னாடி அப்படியே போனீங்கன்னா தெரியும். கரெக்டாக இந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இமேஜ் லென்த்தாக இருக்கிற இந்த இமேஜ் இப்போ பேக் வாங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். இப்போது எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேயர்லாம் விட்டுருங்க. நீங்கள் பீட் மார்க்கில் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி பீட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. இதுக்கெல்லாம் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் மார்க்கில் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஒரே எஃபெக்ட் தான், வேறு எந்த எஃபெக்ட்டும் இல்லை. இந்த ஒரே எஃபெக்ட்டை எந்தெந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுக்காம இருக்கீங்களோ அது எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த 4 லேயர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹீரோ மாதிரி இருக்கும், அந்த அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பி 4 லேயர்னு கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பீட் மார்க்குள்ளே வாங்க. காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அதே அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமு ஃபுல்லாக செக் பண்ண பிறகு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹெச்டி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பை ஃப்ரெண்ட்ஸ்.